ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஆடிப்பட்டத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் விதைகள்லாம் புதுசாக போட்டிருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக வந்து வெண்டைக்காய் நடவு பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் வெண்டைங்க. சிகப்பு கலர் வெண்டை பார்த்திங்கன்னா ஒரு 6 க்ரோ பேக்கில் வந்து வச்சுருக்கேங்க. எல்லாமே வந்து 12க்கு 12 க்ரோ பேக்கில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இது தாங்க நம்ம இப்போ இந்த சீசன் வந்து இப்போ இது புதுசாக நம்ம நடவு பண்ணியிருக்கோம். நம்ம வச்ச 6 பேக்லேயுமே நமக்கு வந்து சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிகப்பு கலர் வெண்டைக்காய் எல்லாமே வந்து நாம் 12க்கு 12 க்ரோ பேக்கில் தான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒன்று மட்டும் வச்சா போதும். இந்த மாதிரி பேக்கில் வந்து நம்ம வந்து ஒன்று தான் நடவு பண்ணணும். ஒன்று வச்சா மட்டும்தாங்க நமக்கு வந்து நல்லாவே ஈல்டு கொடுக்கும். இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 6 வச்சுருக்கீங்க. 6 வைக்கும்போது மட்டும்தாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து பொரியலுக்கும் நம்ம எடுத்துக்க முடியும், நம்ம சாம்பாருக்கும் எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 வச்சோம்னு வச்சிங்களேன், நமக்கு சமையலுக்கு தேவையானது காய் வந்து எடுக்க முடியாது. அதனால நான் வந்துட்டு இது ஒரு 6 க்ரோ பேக்கில் வந்துட்டு வச்சுருக்கேங்க. இது போதுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இது வந்து பூ வர ஸ்டேஜ் வந்துருச்சா. இனி அடுத்த ஒரு 4 பேக்கில் வந்து வேறு வெண்டைக்காய் நம்ம வந்து போட்டோம்னாக்கா நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம அடுத்து வந்து நான் சுனை வெண்டை வந்து 2 நாளாச்சுங்க போட்டிருக்கேங்க. சுனை வெண்டை வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 4 பேக்கில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சுனாக்கா, இது காய் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு தொடர்ந்து கண்டினியூவாக நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்குங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தொடர்ந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான காய் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. வெண்டைக்காய்லாம் ரொம்ப சத்துங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து நம்ம வந்துட்டு வெறுமனவே சாப்பிட்லாம். நம்ம வந்து பொரியல் பண்ணி சமையல் பண்ணி தான் சாப்பிட்லாங்க, வெறுமனவே சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்துக்கள் மிகுந்ததுங்க அந்த வெண்டைக்காய்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.